இது இனிப்பா நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லெண்ணெயில சுட்டது, செக்கு நல்லெண்ணெயில நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு பணியாரத்தை இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து செட்டிநாடு இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். 2 டம்ளர் புழுங்கரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, அப்புறம் வந்து 1 ஸ்பூனு வெந்தயம், இது 3 பிளஸ் வந்து 1/4 டம்ளரு உளுந்து. இது 4ஐயும் ஊற வச்சிருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் கழிச்சு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஆட்டிருங்க. ஆட்டி 2 மணி நேரம் புளிக்க வைங்க. புளிக்க வச்சதுக்கு அப்புறம் வெள்ளப்பாகு, தேவையான அளவு வெல்லம், உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவு வெள்ளப்பாகு காய்ச்சிக்கிறோங்க. அதில் ஏலக்காய், சுக்கு 2 தட்டி போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை வடிகட்டி இந்த மாவில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு பணியார சட்டியை வச்சு அதில் எண்ணெய் 1/4 பங்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. அந்த பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவை ஊற்றினீங்கன்னா சூப்பரான பணியாரம், சாஃப்டான பணியாரம், அருமையாக இருக்கு. நாங்கள் சாப்பிட்டோம், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகணும். மூடி வைக்கிறேன். ஃபுல்லில் வச்சுருங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு இது எடுத்துட்டோம். பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. அருமையாக வெந்திருக்கா? அருமையாக டேஸ்ட் அருமையாக இருக்கு. எங்களுக்கு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்து வந்தது. எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க. அந்த பொட்டியில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைல. அந்த பொட்டியை வாங்கி எங்கள் அத்தை கொடுத்து அனுப்புனாங்க. அந்த பொட்டியில் எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்றோம் அன்றைக்கி. வாழ்க்கை வளமுடன். நன்றி. சாப்பிடுங்க. நீங்களும் டேஸ்ட்டாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. எப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போமா? 3/4 பாருங்க, 3/4 வெந்துருச்சு. ரொம்ப வெந்தாலும் கருகி போயிடும். அதனால இந்த பதத்துக்கு கொஞ்சம் வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இங்கே கொஞ்சம் மாவா இருக்கு, கொஞ்ச நேரம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி சினுக்கறிக்க, சிக்கனை கொண்டு சினுக்கறிக்க அது இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க. ஷார்ப்பாக இருக்கணும். எதுனால ஏன்னா பணியார சட்டியே ஒரு இது கொடுப்பாங்க, அதை வச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி எடுத்துடணும். இப்படி சைடாக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும்.